இவர் ஹீரோ நடித்தாலும் தொடர்ந்து எங்களை மாதிரி டைரக்டர்ஸ் படத்தில் நடிக்கணும். அது வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆயிடக்கூடாது அப்படியே அந்த பக்கம். ஆமா, இப்ப சந்தான அண்ணன் இல்லாம இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளவு வறட்சியா இருக்கு காமெடியில. அந்த மாதிரி கூல் சுரேஷ் ஒரு நல்ல துணை கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். எந்த மாதிரி ரோல் கொடுத்தீங்கன்னாலும் டக்குன்னு அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆயிடுவாரு. ரொம்ப நல்ல ஆக்டர். சமீபமா கொஞ்சம் நடிப்புல கம்மி பண்ணியிருந்தாரு. இப்பத்துல இருந்து அது நடிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு என்னுடைய அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லா டேரக்டரும் வந்து அவர் பாராட்டுறாங்க, புகழ்றாங்க. ஆனா ஒரு ஹீரோ மட்டும் யாரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன காரணமா இருக்கு சார்? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும். இப்போ ஆரம்பிச்சுட்டாரு. நிச்சயமா நாளைக்கு நான் டைரக்ட் பண்ணி அண்ணன் ஹீரோ நடிக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் சார். என்ன வேணா நடக்கலாம் சினிமால. ஸோ நாங்களாம் தயார் தான். முடியாதுன்னு யாரும் சொல்லி அது ஒரு நாள் வரணும், ஒரு நேரம் வரணும். எல்லாம் சந்தர்ப்பம் சரியா அமைகிறப்ப கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம். தமிழ் சினிமாவில் நீங்க சொன்னீங்க ஒரு லேக் இருக்கு, காமெடிக்கு ஒரு லேக் இருக்குன்னீங்க. இப்போ வந்து இருக்கிற யோகி பாபு கூட லேக் இல்லையா? நீங்க யாரையும் குறிப்பிட்டு பேச வேணாம். ஆனா தமிழ் சினிமாலே இப்ப காமெடிக்கு சார் வந்து சொன்னீங்க, வறட்சி சொன்னீங்க, சந்தான சார் சொன்னீங்க. ஆனா வந்து சந்தான சார் இப்போ ஒரு படம் பண்ணாங்க. யோகி பாபு சார் இப்ப முக்கிய கதாபாத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காமெடியானா இன்னைக்கு வந்து நிச்சயமா ஒரு வறட்சி இருக்கு சினிமாவில். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். யோகி பாபு அண்ணனும் அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. அவர் ஒரு இன்னைக்கு காமெடியன்ல இருந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு போயிட்டாரு அவருமே. நீங்களே சொல்றீங்க நல்ல காமெடியாக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாரு. ஏன் இவருக்கு அந்த மாதிரி ஒரு காமெடியா இன்னும் வளர்த்து நல்ல காமெடி படம் பண்ற டைரக்டர்ஸ் யோசிக்கணும். இப்போ நாங்கெல்லாம் கொஞ்சம் சீரியஸான ஜானல் ஒர்க் பண்றவங்க இருந்தாலும் எங்க படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் உருவாக்கி உள்ள கொண்டு வந்துடும் இல்லையா? இப்போ காமெடி படம் நிறைய பண்ற டைரக்டர்ஸ் வந்து அதை எடுத்து கூல் சுரேஷ் அந்த மாதிரி நடிகர்களை பயன்படுத்திக்கணும். நிறைய நல்ல நல்ல நடிகர்கள் இப்போ வேலை இல்லாம தான் இருக்காங்க. அவங்களோட திறமையை வந்து டைரக்டர்ஸ் தான் கொண்டு வரணும். அது காமெடி படம் எடுக்கிறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா எடுக்கிறது அவங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டீங்க நீங்க. அதுல வந்து நான் ஏற்கனவே படம் எடுத்துட்டேன். இதை பத்தி திருப்பி அதே விஷயத்த வந்து உண்மையா நடக்குது தமிழ்நாட்டுல சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க. இப்ப எப்படி சார் ஒரு படத்துல ஒரு விஷயத்த சொல்றதுக்கு காரணமே அந்த படம் மூலயமா தெரியாத ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் விழிப்புணர்வு ஆவாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் அது வந்து படத்துல வைக்கிறது. அந்த கண்டென்ட் அதை வச்சு அந்த பெருசா பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட பண்றது இல்லை. இப்போ நம்ம பகாசுரன் மாதிரி ஒரு படத்துல வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ள தங்குற பெண்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்கு, அது பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தோம். அது வந்து நடைமுறைப்படுத்தாம இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எல்லா பெண்கள் கல்லூரியில இருக்கிற ஹாஸ்டல் எல்லாத்துலயுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் பொருத்தி அது அந்தந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷன் கொடுத்துடணும் அந்த கேம்பஸை. அங்கே அது குற்றம் செஞ்சவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒர்க் ஆகாது. மற்றபடி எல்லா இடத்துலையும் சிசிடிவி இஸ் ஒர்க்கிங் வெல். சிசிடிவியால தான் இன்னைக்கு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதுதான் அடுத்த கட்டம் நம்மளோட பாதுகாப்பு. ஸோ எல்லா பெண்கள் கல்லூரிகளில் இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற வளாகத்தில் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் பண்ணி அதை அந்தந்த லோக்கல் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணணும். அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டான தீர்வு. தமிழகத்தில் கல்லூரிகள் மட்டுமல்லாமல் பள்ளிகளிலும் அதிகப்படியான குற்றங்கள் வந்து நடைபெற்று சார் நீங்க வந்து கல்லூரி பள்ளிலாம் பார்க்கக்கூடாது சார். பெண்கள் அதிகமாக கூடுற ஒரு வளாகம் இருக்குனாலே அங்கே ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சு அதை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆல்ரெடி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே அந்த லோக்கல் ஏரியாவோட ரோட் மேப் எல்லாம் கனெக்டட்ல தான் இருக்கு. அங்க இருக்க ஒரு 10 ஸ்கூல் இருக்குமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல, அந்த 10 ஸ்கூலோட சர்வேலன்ஸும் அந்த ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே தப்பு பண்றவங்க பயப்படுவாங்க. இங்க பயம் தான் தப்ப குறைக்குமே தவிர தண்டனைகளுக்கு தப்ப குறைக்காது. பயம் உருவாக்கணும்.